ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபவினர்களே வணக்கம். இன்றைய தேதி 5/3/2019 கிழமை செவ்வாய்க்கிழமை. திதி சதுர்தசி திதி. இரவு 7:07 வரை இருக்கிறது. பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். பகல் 3:14 வரை இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரம் சித்தயோகம். சதய நட்சத்திரம் மரண யோகம். இன்று செவ்வாய்க்கிழமை 9 to 10 யமகண்டம், 12 to 1 குளிகை, 3 to 4 ராகுகாலம். இன்றைய நாள் மிதமான நாளை. ஒன்று செவ்வாய்க்கிழமை, இதெல்லாம் மதியானத்துக்கு அப்புறம் மரண யோகம் இருக்குது. அதனால் அக்னி காரியங்கள் தவிர மற்ற எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஜென்ம நட்சத்திரத்தில் ஹோமங்களோ பூஜைகளோ செய்து கொள்ளலாம். ஜென்ம நட்சத்திரமாக இன்று இருந்தால் அக்னி சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றியே கிடைக்கும். இன்று கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. யம தர்ப்பணம் இடுவதற்கு சிறந்த நாள். பெரியவர்களுக்காக பூஜைகளோ தர்ப்பணங்களோ செய்வதற்கும் சிறந்த நாள். இரவு அமாவாசை. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசினர்களே, பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் இன்று நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சுமார். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தாய்த்தினுடைய ஆரோக்கியம் சுமார். கண்டிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத திடீர் வரவுகளும் உண்டு. பணமன்மன்மை அன்வயம் அதிகரிக்கும். சுப செலவுகளும் சுப லாபங்களும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசினர்களே, எந்த ஒரு பிரச்சனைகளும் நன்றாக சமாளித்து விடுவீர்கள். பணவரவு சுமார். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாத்தினுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. சுப லாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். மிதமான நாளே. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்ப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, இன்று சந்திராஷ்டமும் இருக்குது. மிக மிக கவனம் தேவை. ராசி அதிபதி அஷ்டமஸ்நாதில் உள்ளாவது ஆரோக்கியத்தை கெடுக்க செய்யும். மருத்துவர்களை உதவியில் நாட வேண்டியிருக்கும். பொருளாதார சிக்கல்களை சமாளித்து விடுவீர்கள். சகோதர ஒற்றுமை குறையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மணி பேசிக்கொள்வதும் அளவாக பேசுவது நன்று. கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும். அதனால் பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். பிடிவாதம் பிரச்சனைகளை வளர செய்யும். சுமாரான நாளை. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்க்கணும். பணவரவு சுமார். சகோதர ஒற்றுமை சுமார். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. வெளிவளத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. சுப லாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியாராசினியர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று அதிகமாக அக்கறை கொள்ள வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்க்கணும். சாட்சி கழித்தும் தவிர்க்கணும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசினியர்களே, தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அரசு அனுகூலங்கள் உண்டு. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடிய தினமே. பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, தான் உண்டு தொண்டை வேலை உண்டு இருப்பது சிலாகியம்.
கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும், சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். சமுதாய அந்தஸ்து உயரும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். மன சஞ்சலங்கள் ஏற்படும். வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே சிலாக்கியம். மிதமான தினமே. அன்பார்ந்த மகராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சப்தமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது மனைவழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். மைத்துனர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சாட்சி கையெழுத்தை தவிர்ப்பதே நன்று. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம். தாய் தந்தையரை கவனித்துக் கொள்வதே நன்று. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக யம தர்ப்பணம் விடுவதே சிலாக்கியம். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. ஒரு சிலருக்கு தூர தேசத்து பிரயாணம் செல்வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உங்களை விட வயது மூத்தவர்களிடம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களை மதித்து நடந்து செல்வதை நன்று. தாய் தந்தையுடைய ஆதரவுகளும் உண்டு. குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்கும். பண விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.